மதுமிதா, இங்கே வா. உன்னதான் இங்கே வா, இங்கே வான்னு சொல்றேன்ல. யாரு? யார் கூப்பிட்டது? கேக்குறல்ல, யார் கூப்பிட்டது? சொல்லுங்க, யார் கூப்பிட்டது? யாரு? யார் கூப்பிட்டது? ஏய் மது, என்னாச்சு? ஏன் கத்திட்டு இருக்க? என்னாச்சுமா? இது யாரோ கூப்பிட்ட மாதிரி இருந்துச்சு. யார் கூப்பிட்டா? ஆனா பார்த்தா யாரையுமே காணோம். இரு, ஒண்ணில இரு. யாரது? ஏய், யாருமே இல்லையா? இல்லங்க, கூப்பிட்டாங்க. ஆம்பளை குரல். என்ன பேர் சொல்லி மதுமிதான்னு கூப்பிட்டாங்க. மது, வீட்டுக்கு வந்து ½ hour தான் ஆச்சு. யாருக்கும் பேர் தெரியுமா? நான் பொய்யா சொல்றேன். சரிம்மா, சரி. நல்லா கேட்டுச்சுங்க, யாரோ கூப்பிட்டாங்க. என்ன பேரை சொல்லி கூப்பிட்டாங்க. சரிம்மா, பயப்படாத. நான் இருக்கேன். நான் பாத்துக்கிறேன். ஏய் மது, ஒண்ணு இல்ல. இங்க பாரு, யாருமே இங்க இல்லடா. பாரு. இல்லங்க, மதுமிதான்னு என் பேரை சொல்லி கூப்பிட்ட குரல் கேட்டுச்சுங்க. எங்க இருந்து கூப்பிட்டாங்க? இந்த பக்கத்துல இருந்தா. முகத்தை பாத்தியா? இல்ல, முகத்தை பார்க்கல. நான் சாமி படத்துல இருந்து காஞ்சு போன பூவியெல்லாம் எடுத்துட்டு இருந்தேன். மதுமிதான்னு ஒரு குரல் கேட்டுச்சு. சட்டுன்னு வெளியில வந்து பார்த்தா யாரையும் காணோம். சரி, பயப்படாதடா. இரு, நான் பக்கத்துல தானே இருக்கேன். இரு, பார்க்கலாம் யாருன்னு. இரு. இந்த பாரு, இங்கதான் வரதுக்கு சான்ஸே இல்லையம்மா. பாரு. சரி, பயப்படாதடா. சார், என்னாச்சு? யாரை தேடிட்டு இருக்கீங்க? அண்ணே, நீங்க கடைக்கு போயிட்டு வரப்போ உங்களுக்கு கிராஸ் பண்ணி யாராவது போனாங்களா? இல்லையே, யாரும் போலையே. ஏன் சார்? ஒண்ணும் இல்ல, வீட்டுல பின்பக்கமா வந்து யாரோ கூப்பிட்ட மாதிரி இருந்துச்சு. இருடா, நான் பேசிட்டு இருக்கேன்ல. வெளியே வந்து பார்த்தா யாருமே காணும், அதான் கேட்டேன். இது இந்த பக்கமா? ஆமா. என்ன சார் இது? முன்வாசல் அங்க இருக்கு. யாராவது உங்களை கூப்பிடணும்னா அங்க இருந்து கூப்பிடுவாங்க. இங்க இருந்து யார் கூப்பிட போறாங்க? மணி என்ன கூப்பிட்டவங்க என்ன கூப்பிடல, அவங்க என் ஒய்ஃபை கூப்பிட்டுருக்காங்க. அதுவும் மதுமிதான்னு அவங்க பேரை கரெக்டா சொல்லி கூப்பிட்டுருக்காங்க. அதனால தான் கொஞ்சம் பயந்து போயிருக்கா. என்ன மேடம் இது? இப்பதான் இந்த ஏரியாவுக்கு வந்திருக்கீங்க, அதுக்குள்ள உங்க பேரை தெரிஞ்சுக்கிட்டு உங்களே பேர் சொல்லி கூட போறாங்க. எனக்கு என்னமோ புது இடத்துக்கு வந்திருக்கீங்கல்ல, ஒருவேளை மனப்பிரமையா கூட இருக்கலாம்ல. ஆமா மது, அண்ணன் சொல்ற மாதிரி ஒருவேளை அது பிரமையா கூட இருக்கலாம் இல்லையா? இல்ல, இந்த மாதிரி பிரம்ம எனக்கு ஏற்பட்டதே இல்ல ஆகாஷ். நிஜமா கேட்ட மாதிரி இருந்துச்சு. என்ன சார் மேடம் இப்படி சொல்றாங்க? மது, ஃபர்ஸ்ட் நீ குரல் கேட்டுச்சுன்னு இப்ப கேட்ட மாதிரி இருக்குன்னு சொல்றேன். கன்ஃபியூஸ் பண்ணிக்காதடா, அது வேற ஒண்ணும் இல்ல. நீ அப்பா அம்மா எல்லாரையும் விட்டு வந்திருக்க இல்லையா, அவங்க எல்லாரையும் ரொம்ப மிஸ் பண்றதுனால அப்படி ஃபீல் பண்ணிருக்க. நீ சாமி ரூமை க்ளீன் பண்றப்போ அவங்க எல்லாரையும் நினைச்சுக்கிட்டியா? ஆமாங்க, அப்பா அம்மா தம்பி 3 பேரும் இப்ப பக்கத்துல இருந்தா நல்லா இருக்குமேன்னு நினைச்சேன். இப்பதான் புதுசா கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கீங்க, அந்த நினப்பு இருக்கத்தானே மேடம் செய்யும். வேற ஒன்றும் இல்லடா, நீ அவங்க ஞாபகமாகவே இருந்திருக்க இல்லையா, அதான் அவங்க யாரோ உன்னை கூப்பிட்ட மாதிரி ஃபீல் பண்ணிருக்க. சரியா? முதல்ல நீ போய் சாமியை கும்பிட்டு பாலை காய்ச்சு, எல்லாம் சரியா போயிடும். சரியா? டோன்ட் வரி, நான் இருக்கேன்ல. சார், பால் பாக்கெட்டு. ஓ சாரிண்ணே, தேங்க்ஸ். இருக்கட்டும். எடுத்துக்கோங்க. மது, ஒரு நிமிஷம். இப்ப சாமி கிட்ட நீ என்ன வேண்டிக்கிட்ட? எதுவும் வேண்டிக்கல. ஹே, பொய் சொல்லாத. நீ சாமி கும்பிட்றப்ப நான் பார்த்தேன், உன் லிப்ஸ் அசைஞ்சதுல. ஆமா, நான் தேங்க்ஸ் சொன்னேன். ஓ, என்ன மேரேஜ் பண்ணிக்கிட்டதுக்கா? இப்ப அதுக்காக. ஆனா எப்பவுமே எந்த கோயிலுக்கு போனாலும் நான் தேங்க்ஸ் சொல்றதோட சரி. என்னை விட மோசமான நிலைமையில உலகம் பூரா கோடிக்கணக்கான மக்கள் இருக்கிறப்போ நான் இருக்கிற இந்த பொசிஷனுக்காக தேங்க்ஸ் சொல்றதானே நியாயம். குட் மெச்சூரிட்டி. இதுதான் கண்ணதாசன் வந்து ஒரு பாட்டுல ரொம்ப அழகா சொல்லியிருப்பாரு.
மயக்கமா தயக்கமா வாழ்க்கையில் நடுக்கமான்னு ஒரு தத்துவ பாடல். அதுல பியூட்டிஃபுல்லா ஒரு லைன் வரும். உனக்கும் கீழே உள்ளவர் கோடி நினைத்து பார்த்து நிம்மதி நாடு. எவ்வளவு பெரிய உண்மைல. பரவாயில்லையே, நல்லா பாடுறீங்க. ரிசப்ஷன்ல உங்களை பாட சொன்னப்போ அவ்வளவு பிஹேவ் பண்ணீங்க. நல்லா தானே இருக்கு உங்க வாய்ஸ். பாடி இருக்கலாமே. தேங்க்யூ சோ மச். ஆனா தனியா பாடுறதுக்கும் பப்ளிக்ல எல்லாரும் முடியும் மைக்ல பாடுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குல்ல. கைக்கெல்லாம் உதிரில் எடுத்துக்கும், அதான் பாடல. சரி, இப்போ என்ன ப்ரோக்ராம்? என்ன ப்ரோக்ராம் திடுப்புல கேட்டா என்ன சொல்றது? 15 நாள் லீவ்ல இருந்தாலே ஒண்ணுமே புரியல. முக்கியமான ஒரு கேஸ், அதுக்கு நான் தான் விட்னஸ் ப்ரொடியூஸ் பண்ணும். எப்படி ஸ்டேஷன்ல இருந்து ஃபோன் வரும், அதுக்கப்புறம் போன போதும். என்ன? ஓ, காஃபி தூள் தர்றியா? ஓகே, இது சக்கரை, இது காஃபி தூள். எப்பத்துக்கு காஃபி தூள்? காஃபி போறதுக்கு தான். இல்ல, முதல்ல பால் தான் குடிக்கணும். யாரு? இது உங்க அம்மா தான் சொல்லி அனுப்பிச்சாங்களா? எங்க பாருங்க, என்னதான் பண்ண சொல்றீங்க? இதெல்லாம் சம்பிரதாயங்க, பெரியவங்க அமைச்சது. இதெல்லாம் ரொம்ப டூ மச். பாலுக்கு பதில் காஃபி போட்டா உங்க சம்பிரதாயம் என்ன கெட்டா போயிட போகுது? முதல்ல காஃபியை போடு. உங்களுக்கு வேணும்னா நான் காஃபி போட்டு தரேன். நான் பால் தான் குடிப்பேன். ஓகே, விடுவோம் தேங்க். இப்போ நீ வரைக்கும் பால் போட்டு குடிச்சுக்கோ. என் ஃப்ரெண்ட் பத்ரி வரேன்னு சொல்லியிருக்கான். அவன் வந்ததுக்கு அப்புறம் எப்படி காஃபி போடுவல, அவன் கூட நான் சேர்ந்தே குடிச்சுக்கிறேன். பத்ரிநாத் யாரு? நம்ம கல்யாண ரிசப்ஷன் டான்ஸ் ஆனேமா, உன்னை எனக்கு கூட டான்ஸ் ஆட வச்சானே, மறந்துட்டியா? ஒரு நாள்ல 100 ஃப்ரெண்ட்ஸ் இன்ட்ரோ듀ஸ் பண்ணா எனக்கு எப்படி ஞாபகம் இருக்கும்? அதுவும் நியாயமான விஷயம் தான். ஐ திங்க் அவனதான் இருக்கணும்னு நினைக்கிறேன். எக்ஸ்கியூஸ் மீ. ஏய் மச்சான், வாடா மாப்ள. என்ன புது மாப்ள, எப்படா வந்த? ஒரு 1 hour இருக்கும், அவ்வளவுதான். அப்படியா? சூப்பர். அப்புறம் ஒரு மது வரேங்க. வைஃப் வாங்க. அதெல்லாம் இருக்கட்டும், எனக்கு தெரியாதா என்ன? சரி, போலீஸ்காரன்றதுல ஓர மிரட்டுறானா? பயப்படாதீங்க, அதுதான் கம்பீரம். ஆனா வெத்து வேட்டு. ஹேய், இதுக்குடா வந்தவன மானத்தை வாங்குற? சரி, அதெல்லாம் இருக்கட்டும். சிஸ்டர், என்ன ஞாபகம் இருக்கா இல்ல மறந்துட்டீங்களா? சுத்தமா மறந்துட்டேன். சிஸ்டர் ஞாபகம் வச்சிருந்தாதான் ஆச்சரியம். ஏண்டா ஒரே நாள் 100 பேர் இன்ட்ரோ듀ஸ் பண்ணி வச்சா எப்பறம் ஞாபகம் வச்சுப்பாங்க? ஓ மை குட்னஸ், இப்பதாங்க இதே டயலாக் நான் சொன்னேன். சிஸ்டர் பாத்தியா, நானும் சிஸ்டர் ஒரே வேவ் லென்த்ல திங்க் பண்றோம். இப்பயாவது ஒழுங்கா இன்ட்ரோ듀ஸ் பண்ண. ஓகே மது, கொஞ்ச நேரம் முன்னாடி நான் சொல்லிட்டு இருந்தேன், நம்ம ரிசப்ஷன் ஒருத்த குத்தாட்டம் போட்டா நம்ம கூட டான்ஸ் ஆட வச்சான்ட்டு. அதே பத்ரிநாத் சாட்சாத் இவரே தான். உங்களை பத்தி தான் அடிக்கடி பேசுவாரு. சிஸ்டர், as a lawyer சொல்றேன், ஒரு ஹஸ்பண்ட பத்தி ஒரு ஒய்ஃப் எல்லா உண்மைகளையும் தெரிஞ்சுட்டே ஆகணும். நீங்க ஒரு ஒய்ஃபா இவனை பத்தி எல்லா உண்மைகளையும் தெரிஞ்சுக்க ஆசைப்படுறீங்களா இல்லையா? கண்டிப்பா இவரை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். நீங்க சொல்லுங்க. சிஸ்டர், பிரியங்கான்ற பொண்ணு சிகரெட் பிடிப்பா. ஒரு நாள் கிளாஸ்ல மேட்ச் பாக்ஸ்ல உங்க ஹஸ்பண்ட் 8ஆம் முடிச்சு லெட்டர் வச்சுட்டான். லெட்டரா? என்ன, லவ் லெட்டரா? அதே ஷாக்கு தான் அந்த பொண்ணுக்கும். அந்த லெட்டர் பிரிச்சு கூட படிச்சு பார்க்காம லெக்சர்ட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டா. அப்புறம் அவரை உன்னை கூப்பிட்டு காலேஜுக்கு படிக்க வரீங்களா இல்ல லவ் பண்ண வரீங்களான்னு ஒரு புடி புடிச்சிட்டாரு. இவன் கையை கட்டிக்கிட்டு சிரிக்காம நிக்கிறான். அவர் இவனை திட்டி முடிச்சுட்டு சாரி கேள் மேனுங்கிறாரு. அதுக்கு இவன் என்ன சொன்னான் தெரியுமா? நீங்க தான் சார் என்கிட்ட சாரி கேட்கணும்னு கூலா சொல்றான். புரியலையே. திட்டினது சரிதானே, அதுக்கு ஏன் அவரு சாரி கேட்கணும்? சிஸ்டர் வெயிட், இப்பதானே கிளைமேக்ஸ். அந்த லெட்டர் பிரிச்சு படிங்கன்னு இவன் சொன்னான். அதுக்கு லவ் லெட்டர் நான் ஏன் படிக்கணும்னு அவர் சொன்னாரு. திரும்ப இவன் அதுக்கு இது லவ் லெட்டரே இல்லன்னா பிரிச்சு படிச்சு பார்த்தா புகைப்பிடித்தல் உடல் நலத்திற்கு கேடு அப்படின்னு எழுதி வச்சிருக்கா. சரி, நீங்க பேசிட்டு இருங்க, நான் காஃபி எடுத்துட்டு வரேன். சிஸ்டர் வெயிட் பண்ணுங்க. காஃபினா இவனுக்கு கொடுங்க, 1 மணி நேரத்துக்கு 4 காஃபி அடிச்சு தருவான். நான் புறப்படுறேன். சிஸ்டர், உங்க 2 பேருக்கும் நைட் டின்னர் எங்க வீட்ல, மறக்காம வந்துருங்க. அதை சொல்லதான் மெயினா வந்தேன். சரி, ஒன்றும் இல்லை மாப்ள. ஆக்சுவலாக நாங்கள் 2 பேரும் இப்போ தான் வீட்டுக்கே வந்தோம். வி ஆர் வெரி டயர்ட். அம்மா கிட்ட சொல்ல விருந்துக்கு 2 நாள் வீட்டுக்கு வரணும். அதெல்லாம் முடியாது. அம்மா கிட்ட சொல்லியாச்சு, அம்மா மெனுவும் ரெடி பண்ணியாச்சு. ஒழுங்கு மரியாதையா கூட்டிட்டு வந்து சேர்ந்துரு. அப்புறம் ஒரு கிளைண்ட்டை வர சொல்லியிருந்தேன், வெயிட் பண்ணிட்டு பாரு. நான் வரேன்டா. ஓகே? எதுக்கு இப்போ தேவையில்லாம போகிறப்ப போய் சொல்லிட்டு போகிறேன்? பொய்யா? டேய் நிஜமா உங்க 2 பேருக்கு எங்க வீட்டுல டின்னர்ரா? இல்லை உங்கள் அம்மா அன்னைக்கே சொல்லிட்டு நாங்கள் விருந்து கொடுக்கணும்னு சொல்லிட்டு அதை நான் நம்புறேன். ஏதோ உன் ஆஃபீஸில் கிளைண்ட் வெயிட் பண்ணுறாங்கன்னு சொல்லி எதுக்கு இந்த வெட்டி வந்தா? உன் ஆஃபீஸில் எப்பவுமே ஒரு இத்து போன டைப்பிஸ்ட் செத்து போன ஒரு ரெஸ்டாரண்ட் தான் உட்காந்துருப்பான். உனக்கு எதிராக புது கிளைண்ட்டு. சிஸ்டர், என்ன இவன் கலாச்சிட்டா, நீங்களும் சிரிச்சிருங்க. ஓகே போதுமாடா? கேஸே இல்லாத வக்கீல், வெட்டியா அசிஸ்டன்ட், டைப்பிஸ்ட் இதெல்லாம் வச்சிருப்பானா? நீங்களே சொல்லுங்க. ஹீரடி மாப்பிள்ள, ஏன் அவசரப்படுற? நம்ம ஊர்ல அந்த பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல்லாம் பேஷண்ட் இருக்காங்களோ இல்லையோ, ஒரு 20-30 டாக்டர் சும்மா சுத்திட்டு இருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி தானே? டேய், நான் அப்புறம் கவனிச்சுக்கிறேன். சிஸ்டர் வரேன். டேய் வரேன்டா. பாய். ஓகே.
ஏங்க உங்க ஃப்ரெண்ட் போட்டு எங்க இப்படி கலாய்க்கிறீங்க? ஹேய், அவன் ஒரு வக்கீல், நான் ஒரு போலீஸ்காரன். எங்களுக்குள்ள இந்த கொடுத்தல் வாங்கலாம் சகஜம் தான். ஃப்ரெண்டு தான், தப்பா எடுத்துக்க மாட்டான். இப்போதைக்கு இது எல்லாம் வைக்கிறேன். அப்புறம் எல்லாத்தையும் வெளியில எடுத்து நீட்டா அடுக்கணும். ஓகே மேடம். கசா முசான்னு இப்படிதான் வச்சுப்பீங்களா? ஏய் மது, இது பேச்சுலர் வீடு. ஒரு பேச்சுலர் ரூம் இந்த அளவுக்கு க்ளீனா இருக்குது பெரிய விஷயம். உனக்கு வேணா சொல்ல, நான் புது பீரோ வாங்கி தரேன். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாங்க. ஆமா, நீங்க கொஞ்சம் செலவாளியா? நான் அனாவசியமா செலவே பண்ண மாட்டேன். எதுக்கு தேவையோ அதுக்கு மட்டும் தான் செலவு பண்ணுவேன். சரி. என்னது இது? ஏய் மது, நான் தான் உங்ககிட்ட ஃபோன்ல ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, சண்டே மட்டும் லேசா 2 பேக் போட்டு பண்ணு. இல்லைன்னா இந்த கொடைக்கானல் குளிர்ல நம்மளுக்கு வேலைக்கு ஆகுதுமா? ப்ளீஸ். ஏன் கோச்சிக்கிட்டியா என்ன? அப்போ நானும் குடிக்கணுமா? ஓய் கிண்டலா வத. உங்களுக்கு மட்டும் தனியா குளிர் அடிக்குதா? இதெல்லாம் வேண்டாம்ப்பா, விட்டுருங்களேன். ப்ளீஸ் ரமதி குட்டி, புரிஞ்சுக்கோ. நான் குடிக்கிறலாம் கிடையாது, நீ பயப்படாத. ஐ அம் ஜஸ்ட் a social drinker, that's it. அதே இங்கிலீஷ்ல சொல்லிட்டா புனிதமா? சோஷியல் ட்ரிங்கர்னா வெளியில பார்ட்டில குடிக்கிறது, பீரோக்குள்ள வச்சு குடிக்கிறது. எப்படி சோஷியல் ட்ரிங்கர்? ஹே மது மது, வாரத்துல ஒரு நாள், அது ஒரு 2 பேக், அவ்வளவுதானே? ஓகே, இப்போ என்ன, உனக்காக அந்த பாட்டில போட்டு உடைக்கணும், ட்ராமாட்டிக்கலா பிஹேவ் பண்ணும், அவ்வளவுதானே? ப்ளீஸ் ரா குட்டி, கொஞ்சம் டைம் தட எனக்கு. யாரு? உங்க ஃப்ரெண்டு பத்ரிநாத் தானே இத கத்து கொடுத்தது? சிச்சி, இது பத்ரி கொடுக்கல, இது என் காலேஜ் ஃப்ரெண்டு ரமேஷ், அவன் தான் கத்து கொடுத்தான். ஆமா, இது என்ன சொல்லி கொடுத்து கத்துக்கிறதுக்கு பித்தாகரஸ் தேரமா என்ன? வயசுல எல்லா ஆம்பளை பசங்களும் கத்துக்கிறதா? அந்த மிக்சிங் அளவு மட்டும் கரெக்டா இருந்தா போதும், சூப்பரா இருக்கும். சரி, நான் இதை உள்ளே வச்சிடுறேன். சரி. மது, இது நம்ம ரிசப்ஷன் கோட், உன் தாய் வீட்டு சிதறம். இதையும் பத்திரமா உள்ள வை. என்னங்க இது? துப்பாக்கி எங்க வச்சிருக்கீங்க? இது ஸ்டேஷன்ல தானே இருக்கும். ஏன் வீட்ல இருக்க கூடாதானே? இது எப்பவுமே ஸ்டேஷன் எடுத்துட்டு போகணும் அவசியம் இல்லம்மா. இந்த ரவுடிஸ் ரவுண்ட் அப் பண்றப்போ, அக்யூஸ்ட் அரெஸ்ட் பண்றப்போ அப்ப மட்டும் தான் எடுத்துட்டு போவோம். மத்தபடி வீட்ல தான் இருக்கும். நல்லா வெயிட்டா இருக்குங்க. அப்போ உனக்கு ஷூட் பண்ண சொல்லி தரட்டுமா? நான் என்சிசில இருந்தப்போ நீளமா இருக்குமே, அது பேர் என்ன? இட்ஸ் 303. நான் அதுல சுட்டிருக்கேன். இதெல்லாம் நான் சினிமால தான் பாத்திருக்கேன். சரி, நான் அதை உள்ள வச்சுட்டுமா? அது மட்டும் இல்ல, நீ எல்லாத்தையும் எடுத்து வச்சு சீக்கிரம் வேலையை முடி. ஏன், என்ன அவசரம்? நான் ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்ல. எதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க? எதுக்குன்னா காலங்காலத்துல சின்னதா ஒரு மேட்டிங் ஷோ பார்க்கலாம் இல்லையா? நோ 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 நோ. இந்த கொடைக்கானல்ல ஏதாவது ஒரு கோயிலுக்கு போய் நாம 2 பேரும் சேர்ந்து ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு அப்புறம் தான் எல்லாமே. ஒரு நிமிஷம் இரு. இந்த நல்ல விஷயத்தை சொல்லி கொடுத்தது யார்? உங்க அம்மா தானே? ஆமா, நல்ல விஷயம் தானே. ஐயோ கடவுளே, காஃபி போறதுல ஆரம்பிச்சு எல்லா விஷயத்தையும் எங்க அம்மா சொல்லி கொடுத்தாங்க. இதெல்லாம் ரொம்ப டூ மச். போன் அடிக்குது. ஸ்டேஷன்ல இருந்ததா? சொல்லுங்க சார். ஓ, எனிவே நான் வீட்டுக்கு வந்துட்டேன். சரி, நீங்கள் ஒன்று பண்ணுங்க, அந்த கேஸ் சம்மந்தப்பட்ட எல்லா ஃபைல்ஸ் எடுத்துங்க. நான் நேராக கோர்ட்டுக்கு வந்துடுறேன். நான் ஒரு 1/2 அங்கே வந்துடுறேன். தேங்க்ஸ். அந்த கேஸ் எனக்கு ஹியரிங் வருதான், நான் ஸ்டேஷன் உடனே போகணும். இப்போ சந்தோஷமா, நிம்மதியா? போங்க போங்க, போய் உங்க ஸ்டேஷனுக்கு போய் மேட்னி ஷோ நடத்துங்க. போங்க, போய் ரெடி ஆகுங்க. நான் கடுப்புல இருக்க, நீ என்ன கிண்டல் பண்ணிட்டு இருக்கல? சரி சரி சரி, வீட்ல சாமியை கும்பிட்டுட்டு நைட்ல வச்சுக்கலாம். ஓகே? பேச்சு மாற மாட்டியே? மாற மாட்டேன். போங்க, போய் கிளம்புங்க. சரி, நீங்க லஞ்சுக்கு வருவீங்க தானே? வருவேன், ஒரு 3 மணி போல வருவேன். பரவாயில்ல, ரசம் கூட்டு எல்லாமே கத்துக்கிட்டாச்சு. முதல் நாள் சமையல். எவ்வளவு நேரமானாலும் மறக்காம வீட்டுக்கு வந்துடணும். வேணாம், நீ எனக்காக வெயிட் பண்ணணும். நீ சாப்பிட்டு ரெஸ்ட் எடுத்துக்கோ. ஓகே, பட்டுமா? இப்பதாங்க ஃபர்ஸ்ட் டைமா நான் உங்களை யூனிஃபார்ம்ல பாத்திருக்கேன். எப்படி இருக்க?
ஓ ஓகே. எப்படி கொஞ்சம் பயமா இருக்கு. யூனிஃபார்ம் போட்டதுமே ஒரு தனி மிடுக்கு வந்துருச்சு ஆகாஷ். வரணும்ல? இப்ப பேர் சொல்லவே தயக்கமா இருக்கு. ஏன்? நான் உன் புருஷன் தானே. ஊருக்கு தான் நான் இன்ஸ்பெக்டர். எப்பவுமே நான் ஹஸ்பண்ட் ஆகாஷ். நீ நான் ஆகாஷ்னு கூப்பிடுறது எனக்கு பிடிச்சிருக்கு. வரட்டுமா? மணி என்ன? நான் வந்து வரேன் சார். ஒரு நிமிஷம். சொல்லுங்க ஒன்றும் சார். இல்லை, என் ஒய்ஃப் காய்கறி கடைக்கும் மளிகை சாமான் வாங்கணும்னு சொன்னாங்க. கொஞ்சம் கூட வந்து பார்த்துங்க. சரிங்க சார். அவங்க என்ன கேட்குறாங்களோ வாங்கி கொடுத்துறேன் சார். சரிங்க, உங்களுக்கு ஒன்றும் சிரமம் இல்லையே? இதில் என்ன சார் சிரமம் இருக்கு? சொல்லுங்க மேடம், வாங்கி கொடுத்துட்றேன். சொல்றேன். பாய் மது. ஹாய். இந்த பாரு ராஜா, பயப்படாத சரியா? தப்பு செஞ்சதை அடிப்பேன். உன் ஓனர் குளிக்க போனப்போ வீட்டில் அந்த செயின் இருந்துச்சு. குளிச்சு முடிச்சுட்டு வந்து பார்த்தா அந்த செயினை காணும். வீட்டில் இருந்து நீ ஒரு ஆள். அப்போ நியாயமா உன் மேலே தானே உங்களுக்கு சந்தேகம் வரும்? சொல்லு. இல்ல சார், நான் எடுக்கல சார். நீயும் எடுக்கல, இப்போ ஓனர்கிட்ட அந்த செயின் இல்லை. அப்போ வீட்டில் இந்த செயின் எங்கே போச்சு? குறி வந்து தூக்கிட்டு போச்சா? தெரியாது சார். இந்த பாருப்பா, உனக்கு ஈவினிங் வரைக்கும் டைம் தரேன் சரியா? அதுக்குள்ள உண்மையை ஒத்துக்கிட்டா நல்லது, இல்லை உடம்பு புண்ணா போயிடும் சரியா? ஜாக்கிரதை சார். அப்புறம் இந்த பையன் சாப்பிட்டானா? இல்ல சார். முதல்ல உனக்கு டிஃபன் வாங்கி கொடுங்க. சரிங்க சார். நீங்க உட்கார். ஆ ஏன் இங்கே நின்னுட்டீங்க? உள்ள வாங்க. பரவாயில்ல சார், உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். ஒரு 2 மினிட்ஸ். சரி வாங்க. ஓகே சார். உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு கேள்விப்பட்டேன். வாழ்த்துக்கள் சார். நன்றி. ஜஸ்ட் இப்போ ஒரு வாரம் தான் ஆச்சு. இன்னைக்கு தான் ஊர்ல இருந்து வந்தேன். பொண்ணு எந்த ஊர் சார்? இங்கதான் பழனி. பழனினா மாமனார் வீட்டை பக்கத்திலே பிடிச்சிட்டீங்க. மாமனார் என்ன பண்ணிட்டு இருக்காரு? அவர் ஒரு பிரைவேட் கம்பெனில மேனேஜர் இருக்காரு. நார்மல் மிடில் கிளாஸ் ஃபேமிலி. ஒரே மச்சான் தான், இன்ஜினியரிங் படிக்கிறார். கோர்ட்டுக்கு போறீங்க போல இருக்கு. ஆமா சார், கோர்ட்டுக்கு போறோம். ஒரு அட்டெம்ப்ட் டு மர்டர் கேஸ். 7 விட்னஸ் இருக்கு. நீட்டா பிரசன்ட் பண்ணிருக்கேன். கண்டிப்பா கன்விக்ஷன் கிடைச்சிடும். அந்த பையன் மூர்த்தி எனக்கு தெரியும் சார். இங்க மரப்பட்டு வச்சிருக்கான பாண்டி, அவன உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. நீங்க புதுசு, அதனால தெரியாது. அவன் கொஞ்சம் விவகாரமான ஆள் சார். அடிதடி வெட்டு குத்துன்னு தனி ராஜ்யம் நடத்துறோம் சார். இந்த மூர்த்தி அவனுக்கு சித்தப்ப பையன் சார். ஓ. அவன் விஷயத்துல கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ண முடியுமா சார்? அட்ஜஸ்ட் பண்ணா புரியலையே. வீக்கா கேஸை ப்ரொடியூஸ் பண்ணா அதான் அட்ஜஸ்ட்மெண்ட். கேஸை நாம தானே எழுதுறோம். கேஸை நம்ம தான் எழுதுறோம். ஆனா என்ன நடந்துச்சோ அது அப்படியே எழுதத்தானே அரசாங்கம் நம்மளுக்கு சம்பளம் தருது. நடக்காத நடந்த மாதிரி எழுதுறதுக்கு நாம எதுக்கு? இருக்கட்டும் சார், எல்லா கேஸையும் ஒரே மாதிரி எழுத முடியாது இல்லையா? உங்களுக்கு தெரியாதா என்ன? நெளிவு சுழிவோட தான் நடந்துக்க வேண்டியிருக்கு. நெளிவு சுழிவோட வேலை பார்க்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. நான் என் மனசாட்சி கட்டுப்பட்டு நேர்மையோட ஆசைப்படுறேன். எனக்கு ஒரு சின்ன டவுட் கேட்கலாமா? பொதுவாக ஒரு கிரிமினலுக்கு சப்போர்ட் பண்ணி ஒரு கிரிமினல் தான் வந்து பேசிட்டு இருப்பான். இங்க ஒரு கிரிமினலுக்கு சப்போர்ட் பண்ணி ஒரு போலீஸ் ஆஃபீஸர் நீங்க வந்திருக்கீங்க. எங்கேயும் நடக்காத விஷயம் இல்லை சார். இதே இது நம்ம டிஎஸ்பியோ எஸ்பியோ கூப்பிட்டு பேசினா சரி சார் சரி சார் சொல்றது இல்லையா? ஏதோ உங்க ஃபோன் எடுத்து எஸ்பியோ டிஎஸ்பி எனக்கு ஃபோன் பண்ண சொல்லுங்க. மண்டே ஆட்றனா பார்ப்போம். இந்த பாருங்க சார், நான் கஷ்டப்பட்டு ஃப்ரேம் பண்ண இந்த கேஸை வீக் பண்ண சொல்லி யார் சொன்னாலும் சரி, அதுக்கு கட்டுப்பட்டு போற ஆளு நான் கிடையாது. என்ன பண்ணுவாங்க? மிஞ்சி பண்ண ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க, அவ்வளவுதானே? பண்ணிட்டு போட்டோம். அதையும் ஒரு கை பார்க்குறேன். நல்லா யோசிச்சு சொல்லுங்க சார். பாண்டி 6 ஸ்தானத்து தொகையை தரதா சொல்றான். ஓஹோ, உங்க பாண்டி எனக்கு தர 6 ஸ்தானமும் வேணாம், மாட்டுச்சானமும் வேணாம். கவர்மெண்ட் எனக்கு தர 5 டிஜிட் சேலரியே போதும். எனக்கு கோர்ட்டுக்கு நேரமாச்சு. ரொம்ப அட்ஜஸ்ட் பண்ணி நமுத்து போயிருப்பீங்க. சூட ஒரு டீ சொல்றேன், சாப்பிட்டு கொஞ்சமா சூடா இருக்கு. ராஜசேகர், அந்த ஃபைல் எடுத்துட்டு வாங்க. அம்மா சொல்லுங்கம்மா, எப்படி இருக்கீங்க? ஏண்டி போன் எடுக்கிறதுக்கு ஏன் இவ்ளோ நேரம்? இங்க மொட்டை மாடியில துணி காய போட்டுட்டு இருந்தேம்மா. ஏண்டி போய் சேர்ந்ததும் போன் பண்ணுன்னு சொன்னேன்ல. மா, வந்ததுல இருந்து ஒரே பரபரப்பா இருந்துச்சுமா. அப்படி என்னடி பரபரப்பு? நீ சொன்ன மாதிரி சாமி கும்பிட்டேன், பால் காய்ச்சின. அவரோட ஃப்ரெண்டு பத்ரிநாத் வந்து நைட் அவர் வீட்டுக்கு டின்னருக்கு இன்வைட் பண்ணிட்டு போனாரு. ஏண்டி வீட்ல வேலைக்காரங்க வேற யாரும் இல்லையா? அவர் தனியா இருந்தப்போ அவசியப்படலன்னு சொன்னாருமா. இனிமே வச்சுக்கலாம்னு சொல்லிருக்காரு. வீட்டு வாசல்ல கான்ஸ்டபிள் யாராச்சும் காவலுக்கு இருக்காங்களா? அம்மா, இவர் பெரிய ஆபீசர் இல்ல. ஒரு இன்ஸ்பெக்டருக்கெல்லாம் செக்யூரிட்டி போலீஸ் நிக்க மாட்டாங்கம்மா. அதுக்கு இல்லடி, அவசரத்துக்கு ஏதாச்சும் வாங்கிட்டு வரணும்னா? வாசல்ல அயன் வண்டி போட்டிருக்கிற மணி என்னன்னு ஒருத்தர் இருக்காரு. ரொம்ப பிரியமா மரியாதையா தான் இருக்காரு. அவர் தான் ஹெல்ப் பண்றாரு. மது, வீடெல்லாம் வசதியா இருக்காமா? வசதியா இருக்குமா. தனி வீடு, கொஞ்சம் பெரிய வீடுதான். வீட்டை சுத்தி வியூ பாயிண்ட்ஸ் எல்லாம் அவ்வளவு அழகா இருக்குமா. இந்த பெயிண்டிங்ஸ்ல எல்லாம் பாப்போமே அந்த மாதிரி இருக்குமா. என்ன ஒண்ணு,
டிராபிக் சத்தமே இல்ல, பறவைங்க சத்தம் தான் இருக்கு. அப்படியா? உண்டா நீயே பேசிட்டு இருந்தா நான் பேச வேண்டாமா? அம்மா மதுமிதா, நான் அப்பா பேசுறேம்மா. அங்க குளிர்லாம் எப்படிமா இருக்கு? என்ஜாயபிளா இருக்குப்பா. ஊருக்கே ஏசி போட்ட மாதிரி ஜில்லுன்னு ஃப்ரெஷ்ஷா இருக்கு. நீ முத சமைக்க போறியாம்மா? ஆமாப்பா, முட்டைக்கோஸ் பொரியல் செஞ்சு தக்காளி ரசம் வைக்க போறேன். சரி, சந்திரு காலேஜ்க்கு போயிட்டானாப்பா? இல்லம்மா, ஏதோ ஸ்ட்ரைக்கா, அதான் காலேஜுக்கு போகல. இருமா, நான் போனை கொடுக்குறேன். பேசுடா. ஹாய் அக்கா, எங்களெல்லாம் ஞாபகம் வச்சிருக்கியா இல்லை மறந்துட்டியா? சந்திரு, ஏன்னா இப்படி கேக்குற? ஃபோனே பண்ணலையே, அதான் கேட்டேன். இதுக்கெல்லாம் டென்ஷன் ஆகாத. நவ் ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். மச்சான் உங்ககிட்ட எப்படிக்கா நடந்துக்கிறாரு? ஹி சோ நைஸ், ரொம்ப பாசமா இருக்காருடா. சரி, நீங்கெல்லாம் எப்ப கொடைக்கானலுக்கு வர போறீங்க? இப்பதான் நீயே போயிருக்க, நீயே இன்னும் செட்டில் ஆகல. நீ செட்டில் ஆனதுக்கப்புறம் நாங்கள் எல்லாம் வரோம். சந்திரு, ஐ மிஸ் யூ ஆல்டா. அக்கா, அம்மா 3 தடவை அழுதுட்டாங்கக்கா. இரு, அம்மாட்டே பேசு. மது, நீ இல்லாம ரொம்ப கஷ்டமா இருக்குடா. என்னம்மா இது? எனக்கும் அப்படிதான் இருக்குமா. வேணும்னு ஒண்ணு பண்ணுமா, நீங்க புறப்பட்டு கொடைக்கானலுக்கு வா, ஒரு வாரம் என் கூட இருந்துட்டு போ. என்ன, வரியா? இல்ல, நான் இப்ப வரல, கொஞ்ச நாள் போகட்டும். இங்க பாரு, தினம் 2 தடவையாச்சும் ஃபோன் பண்ணி பேசுமா. ஃபோன் பண்ணுமா? சரிம்மா, தினமும் ஃபோன் பண்றேம்மா. அம்மா, காலிங் பெல் யாரோ அடிக்கிறாங்க, நான் யாருன்னு போய் பாக்குறேன், அப்புறமா பேசுறேம்மா. சரிம்மா, மறக்காம ஃபோன் பண்ணுன. நான் ஃபோனை வச்சிடுறேன். மது, பழம் எடுத்துக்கமா. இருக்கட்டும்மா. விருந்து சாப்பாடு எப்படி இருந்துச்சு ஆகாஷ்? நம்ம வீட்டுக்கு என்னம்மா, நான் பல தடவை சாப்பிட்ருக்கேன். மதுதான் ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிட்றேன். அவளே நீ கேளு. சொல்லுமா, எப்படி இருந்துச்சு? லவ்லி. எங்க வீட்ல சாப்பிடுற மாதிரி இருந்துச்சுமா. அப்படி இல்லனாலும் அப்படிதான் சொல்லணும். சேச்சே, நிஜமா நல்லா இருந்துச்சு. குளிருது. மது, செம்ம குளிர். எனக்கு சூடா டபுள் ஸ்ட்ராங்கா ஒரு காஃபி ப்ளீஸ். தூங்க போறப்ப எதுக்கு காஃபி? அப்புறம் தூக்கம் வராதுல்ல. கல்யாணம் புதுசுல எவன்டி சீக்கிரமா தூங்கியிருக்கா? இந்திய மக்கள் தொகை பெருக்கத்துக்கு நாமளும் ஏதோ ஒரு காரணமா இருக்கணும் இல்லையா? எனக்கு ஒரு காஃபி ப்ளீஸ் டார்லிங். சி, போங்க. உங்களுக்கு எப்போ இதே நினைப்புதான். ஏய், அதுல என்ன இருக்கு? மார்னிங்ல இருந்து நான் உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் தெரியுமா? கொஞ்சம் ப்ளீஸ் எனக்காக ஒரு காஃபி. நான் Dress மாத்திட்டு வந்து காஃபி போட்டு தரேன். நீ தனியா ஒண்ணு மாத்த வேணாம், நானும் கூட இப்ப சொல்ல. எங்க வரீங்க நீங்க? உட்காருங்க. இங்கதான் உட்காரணும், அங்க வரக்கூடாது. வந்தா புரியுதா? என்ன பண்ணுவ? முதல்ல டோரை க்ளோஸ் பண்ணுங்க. ஹே, நான் போலீஸ்காரன் தெரியல. அது தெரியும், நானும் போலீஸ்காரன் வைஃப், அது தெரியல, அவ்வளவுதான். ஆடேங்கப்பா. மது, மேக் இட் ஃபாஸ்ட். 1 2 மதுமிதா.